ரம்புட கோர விபத்து, குழந்தையின் உயிரை காப்பாற்ற போராடிய பல்கலைக்கழக மாணவி. தமிழரசு கட்சியின் தோல்விக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம். நாடு முழுவதும் உப்புக்கு தட்டுப்பாடு. 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து, விரையும் விசேட விசாரணை குழு. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா. வடமராட்சி கிழக்கில் தொடரும் மணல் கொள்ளை. ஜாலில் பெற்ற பிள்ளைக்கு உணவுடன் நஞ்சு கலந்து கொடுத்த தந்தை, ஜாலில் கொடூரம். வடக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் ஆரம்பம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்து குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அந்த பேருந்தில் பயணித்த மாணவி ஒருவரின் செயற்பாடு அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குறித்த பேருந்தில் மற்றொரு 6 மாத குழந்தையை காப்பாற்ற போராடிய பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் செயல் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பேருந்தில் சிக்கிய 6 மாத குழந்தையை மக்கள் மீட்க வரும் வரை தன்னுடைய ஒற்றை கையால் தாங்கிய நிலையில் உயிருக்கு போராடியுள்ளார். பதுளை ஹிந்தகொடையைச் சேர்ந்த நிஷானி நாமல் ரத்நாயக் என்ற பல்கலைக்கழக 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவி இந்த செயலை செய்துள்ளார். குறித்த மாணவி தனது 2ஆம் ஆண்டு தேர்வுக்காய் பல்கலைக்கழகத்துக்கு திரும்புவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய போது இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். அந்த கொடூரமான சம்பவம் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நான் பேருந்து நடுவில் அமர்ந்திருந்தேன். திடீரென்று பேருந்து சாய்ந்து கவிழ்ந்து ஓடத் தொடங்கியது. சுமார் 2 சுற்றுகளுக்கு பிறகு நான் தூக்கி எறியப்பட்டேன். நான் இடையில் சிக்கிக் கொண்டேன். என் தலையில் காயம் ஏற்படும் என பயந்து என் தலையை கீழே திருப்பினேன். பேருந்து கவிழ்ந்து நின்ற பிறகு நான் எழுந்திருக்க முயற்சித்தேன். என்னால் கையை உயர்த்த முடியவில்லை. என் வலது கை ஆடுவது போல இருக்கிறது. நான் என் இடது கையின் உதவியுடன் ஒரு இடத்தை பிடித்து நின்றேன். அப்போது பேருந்தில் இருந்த ஒருவர் ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார். அந்த குழந்தைக்கு உரிமையாளர் இல்லை. அந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளுமாறு கூறினார். என்னால் கைகளை அசைக்க முடியவில்லை. நான் தரையில் அமர்ந்தேன். குழந்தையை தாங்கினவர் குழந்தையின் மடியில் வைத்தார். நான் என் இடது கையால் குழந்தையை அணைத்துக் கொண்டேன். வெளிச்சம் படிப்படியாக வந்தது. குழந்தையை வலியால் அளவிடாமல் என் கைகளில் ஏந்திக் கொண்டேன். நுவரெலியாவில் குளிராக இருந்தாலும் என் அரவணைப்புக்காக அந்த குழந்தை என்னை அணைத்துக் கொண்டது. சுமார் 45 நிமிடங்கள் அப்படியே ஒரு கையால் குழந்தையை தாங்கிக் கொண்டேன். ஒரு சந்தர்ப்பத்திலும் கீழே விடவில்லை. உள்ளூர் வாசிகள் வந்து எங்களை வீதிக்கு அழைத்துச் சென்றார்கள். குழந்தையும் நானும் கொத்மலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டோம். இந்த குழந்தையின் தாயை கண்டுபிடிக்குமாறு கூறினேன். அவர்கள் குழந்தையை எடுத்துக் கொண்டார்கள். பின்னர் நானும் இன்னும் சிலரும் ஆம்புலன்ஸ் மூலம் கம்பளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். இந்த சம்பவத்தில் நேரில் பார்த்தவர்கள் இந்த குழந்தை அந்த மாணவியின் குழந்தை என்று நினைத்தார்கள். வலியால் துடித்துக் கொண்டிருந்த மாணவி குழந்தையின் உயிரை காப்பாற்றும் வரை போராடியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளனர். அந்த குழந்தை யாருடையதாக இருந்தாலும் அதை காப்பாற்ற போராடிய அந்த மாணவியின் போராட்டத்துக்கு பிரதமர் மாணவியினை பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உப்பு இறக்குமதி தாமதமானதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்தார். 30 மெட்ரிக் டன் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்த போதும் அது தாமதமாகியுள்ளது. எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் என்றும் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை என்றும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்தார். வவுனியாவில் அவரின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் செயற்பாடே அதன் தோல்விக்கு காரணம். சத்தியலிங்கத்தின் செயற்பாடு அதற்கு காரணமாக அமைந்துள்ளது. அரசியலை நாகரிகமாக அவர் செய்யவில்லை. அதனால் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்களின் தொகுதிகளில் தோற்றுவிட்டு ஏனைய தொகுதிகளை வைத்து நாம் வென்றுவிட்டோம் என்று மார்த்தட்ட வேண்டாம். அதேபோல் மட்டக்களப்பில் கோட்டைக்கல்லாறு தோற்கடிக்கப்பட்டுள்ளது. புளியந்தீழ்வு தோல்வி. குலநாயகத்தின் ஒட்டுமொத்த தொகுதியும் தோல்வி. முல்லைத்தீவு நகரம் ரவிகரன் பீட்டர் இளஞ்செழியன் சேர்ந்து வேலை செய்தார்கள், தோல்வி. ரவிகரன் நெடுக நடந்து திரியும் கொக்குளாய் பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள உறுப்பினர் வென்றுள்ளார். ஸ்ரீதரன் ஒட்டுமொத்தமாக வென்றுள்ளார். மண்முனை ஸ்ரீநேசனின் வட்டாரம் 10 8 வென்றுள்ளார். நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. புதுக்குடியிருப்பு என்னுடைய தொகுதி. அங்கு 12 11 வென்றுள்ளோம். அந்த 11 பேரும் நான் இருக்கும் போது தெரிவு செய்யப்பட்டவர்கள். நல்லவேளை அவர்கள் மாற்றவில்லை. ஒருவரை என்னுடைய வட்டாரத்தில் மாற்றி போட்டார்கள். அவர் தோல்வி. வெற்றிக்கு காரணமானவர்கள் தமிழ் தேசியத்தோடு பயணித்தவர்கள். மற்றவர்களுக்கு நல்ல விடயத்தை மக்கள் சொல்லியுள்ளார்கள். இதன் பின்னாவது அவர்கள் திருந்தி நடக்க வேண்டும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். ரம்பொடை கரண்டிகல்ல பகுதியில் பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கில் விசேட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹண தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 4 சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளடக்கப்படுகின்றனர். விபத்துக்குள்ளான பேருந்தை மிகவும் அனுபவம் வாய்ந்த சாரதி ஒருவரை செலுத்தியதாக பேருந்து
கொழும்புக்கு சொந்தமான கதிர்காம டிப்போவின் முகாமியாளர் துசித சமிந்த தெரிவித்தார். நுவரெலியா கொத்மலை கெரண்டியல பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமுற்றவர்களை இரவு பிரதமர் கரடி அமரசூரிய கம்பளை வைத்தியசாலைக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். அங்கு சென்ற பிரதமர் காயமடைந்தவர்களின் நலத்தை விசாரித்ததோடு வைத்தியசாலையில் செயலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிகிச்சைகள் மற்றும் வசதிகள் குறித்தும் ஆராய்ந்து அறிந்து கொண்டார். உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். தற்பொழுது நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பிரதேச பொறுப்பாளர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்களை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியிடம் தேசிய நல்லிணக்கம் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு என்பது அறவே இல்லாமல் போய்விட்டதோடு அது மறுக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை. இதுவே கட்சிகளின் முடிவாகவும் இருக்கிறது. அதே நேரம் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டே எடுக்கப்படும். குறிப்பாக இது கட்சியின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலன்களுடன் தொடர்புடையதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். அத்துடன் இதன்போது கட்சியின் தேர்தல் அடைவுநிலை குறித்து ஆராய்ந்ததோடு கிடைத்த வெற்றிகளை மூலதனமாக கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி முன்னேறி செல்வது குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கள்ளமண் கடத்தல் தொடர்ந்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. செம்பியன்பற்று பகுதியில் மக்கள் குடியிருப்புக்கு நடுவில் மணல் கொள்ளை இடம்பெற்று வருகிறது. முன்னர் மணல் திட்டாக இருக்கும் பகுதிகளில் இருந்து மணல் எடுத்துச் செல்லப்பட்டது. தற்பொழுது கிராம பகுதியில் அதிகமாக கட்டடங்கள் அமைப்பதால் மணல் அனுமதி கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் குடியிருப்புகளுக்கு நடுவில் மணல் கடத்தல் இடம்பெறுகிறது. இவ்வாறு மணல் கொள்ளை தொடர்ந்தால் இந்த கிராம பகுதியில் பாரிய நீர்த்தேக்கம் ஏற்பட்டு மழை காலத்தில் உயிர் சேதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தனது 6 வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமிநாசினியை கலந்து ஊட்டிய தந்தையொருவர் தலைமறைவாகியுள்ளார். அந்த பிள்ளை தற்பொழுது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவில் உள்ள உயரப்புலம் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதன்பொழுது குடும்பத்தினர் பிள்ளையை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். குழந்தைக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தவுடன் உணவூட்டிய தந்தை வீட்டை விட்டு தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்ய இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் அடியில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர், பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மக்கள் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வாங்கி அருந்திச் சென்றனர். இதேவேளை இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கைதடியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டார். கிளிநொச்சியில் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இதேவேளை கிளிநொச்சி பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழின படுகொலை வாரத்தின் 2வது நாளான இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை சந்தியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அதேவேளை அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இணைந்து கொண்டார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் 2ஆம் நாள் நினைவேந்தலுக்கு கஞ்சி வழங்கலும் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி கிளையின் ஏற்பாட்டில் இன்று நெல்லியடி பேருந்து நிலையத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக வவுனியா கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வவுனியா பிரதான தபால் நிலையத்துக்கு முன்பாக இன்றைய தினம் இடம்பெற்றது. தமிழர் தாயகமங்கு பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறி தமிழ் மக்கள் இனவழிப்புக்கு உள்ளான வரலாற்றையும் வலிகளையும் இளைய தலைமுறைக்கு கடத்தும் செயற்பாட்டை குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருந்தனர். அந்த வகையில் வீதியால் சென்ற தமிழ் சிங்கள மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தால் வவுனியா இலுப்பேடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வுகளில் பொதுமக்கள் பலர் உணர்வு பூர்வமாக வருகை தந்து கஞ்சி அருந்தி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.